நான் உண்மையாகவே மக்களால் காதலிக்கப்பட விரும்பினேனே, ஆனால் அந்த அற்புதமான உணர்வை நான் எப்போதும் காணவில்லை. இதற்காகவே நான் கலைஞராக மாற வேண்டும் என்பது எனது ஆசையானது. எனக்கு ஆர்வமாகவே காதல் தேவைப்பட்டதால் நான் பிறரிடமிருந்து அன்பை பெறுவதற்கு பல்வேறு வழிகளை தேடி வந்தேன். அதனால் என் திறமைகளை மேம்படுத்துவதில் எனக்கு முக்கியத்துவம் ஏற்படுத்தப்பட்டது. என் பெற்றோர் எனக்கு அன்பை வெளிப்படுத்தாததால் நான் அதை தேடும் முறையில் வளர்ந்தேன். அந்த தனிமையை எதிர்கொண்டு இந்த அன்பை தேடுவதன் மூலம் நான் கலைவழியில் சென்று கொண்டேன். பெற்றோர் மீது ஏதாவது பயம் மற்றும் அதன் விளைவுகளைப் பற்றி பேசுகிறேன். குழந்தையின் மனதில் ஏற்படும் பாதிப்புகளை எவ்வாறு காண முடியும் என்பதை விளக்குகிறேன். குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் அன்பும் ஆதரவும் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறிப்பாக கூறுகிறேன். அந்த அன்பு பெற்றோருக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது மிகச்சிறந்தது. குழந்தைகளுடன் விளையாடுவது ஒரு அற்புத அனுபவமாகும். இது பெற்றோர் மற்றும் குழந்தைகள் இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் என்பதை குறிப்பிடுகிறேன். குழந்தைகள் கண்களில் நான் காணும் மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் எனக்கு மிகவும் முக்கியமானது. அவர்களுடன் சேர்ந்து வாழ்க்கை அனுபவிக்க நான் ஆசைப்படுகிறேன். என் தாய் உண்மையாகவே ஒரு அற்புதமான மனிதர். அவர் மாதர் தெருக்கோலமோடு ஒப்பிடப்பட்டது. அவரைப் போல உள்ளவர்கள் மிகவும் குறைவு என்பதிலும் எனக்கு பெருந்தீந்தான். சமூகத்தில் மனிதர்கள் ஒருவரின் தோற்றத்தை அடிப்படையாக வைத்தே மதிக்காமல் உண்மையான குணம் மிகவும் முக்கியம் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். பெண்கள் ஆண்களை எப்படி பாதிக்க முடியும் என்பதை பற்றி என்னுடைய அனுபவங்களை பகிர்கிறேன். இது ஆண்கள் உணர்ச்சி மற்றும் மனச்சிதைவுகளை உருவாக்குகிறது. என் தனிப்பட்ட சந்திப்புகள் மற்றும் காதல் அனுபவங்களைப் பற்றிய உரையாடலுக்கு வருகிறேன். காதல் மற்றும் உறவுகள் எவ்வாறு வாழ்க்கையை மாற்றக்கூடும் என்பதை உணர்த்துகிறேன். சமூகத்தில் ஆண்களின் நிலை மற்றும் அவர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் உள்ள சிரமங்களைப் பற்றியும் நான் விவாதிக்கிறேன். இது ஆண்களின் மனநிலையை புரிந்துகொள்ள உதவுகிறது. வயதானால் மனிதர்கள் அழகுபடுத்தப்படாததாக மாறுவார்கள் என்பது குறித்த எனது கவலை. இதனால் அழகு மற்றும் மனச்சிதைப்பு பற்றி பேசுகிறேன். மனிதர்கள் எப்படி வயதானால் அவர்களது மறுபக்கம் மறைவை அடைகிறார்கள் என்பதை விவரிக்கிறேன். இது எனக்கு அனுபவம் மற்றும் உணர்வுகளை உருவாக்குகிறது. என் வருங்காலத்தில் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக சமூக நிகழ்வுகளில் செல்ல விரும்பவில்லை என்பதையும் உணவு பற்றிய உணர்வுகள் குறித்து விவரிக்கிறேன்.